Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 2 Current Electricity உள்ள important numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.15 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a battery of V voltage is connected to 30 watt bulb and 60 watt bulb as shown in the figure. A. Identify brightest bulb. B. Which bulb has greater resistance? C. Suppose the two bulbs are connected in series, which bulb will glow brighter? This is a given problem. இந்த ப்ராப்ளத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பல்ப்ஸ்னுடைய பவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பல்ப்னுடைய பவர் 30 வாட், செகண்ட் பல்ப்னுடைய பவர் 60 வாட். இந்த ரெண்டு பல்பும் ஒரு பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த பேட்டரியோடைய வோல்டேஜ் V. இந்த ரெண்டு பல்ப்ஸையும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பல்ப்ஸையும் இந்த ஃபிகரில் இருக்கிற மாதிரி பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பல்ப்ஸில் எந்த பல்பு பிரைட்டஸ்ட் பல்ப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த ரெண்டு பல்ப்ஸில் எந்த பல்பினுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவதாக இந்த ரெண்டு பல்ப்ஸையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எந்த பல்பு பிரைட்டராக க்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மூணு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற ரெண்டு பல்ப்ஸினுடைய பவர்ஸை P1 and P2 அப்படின்னு எடுத்துக்கும். P1 is equal to, P1 is the power of the first bulb is equal to 30 watt. இதை வந்து பல்ப் 1 அப்படின்னு எடுத்துக்கும். செகண்ட் பல்ப்னுடைய பவரை P2 அப்படின்னு எடுத்துக்கும். P2 is equal to 60 watt. This is the power of bulb 2. These two bulbs are connected in parallel to the battery. When the bulbs are connected in parallel, the potential difference across the first bulb is equal to the potential difference across the second bulb is equal to the voltage of the battery. Therefore, the potential difference across the bulbs will be equal to voltage of the battery. What is the voltage of the battery? Voltage of the battery is V. We can write the power as P is equal to V into I. Suppose if V is same, that is the potential difference across the bulbs are same, then power is proportional to the current. Since V is same, இந்த ரிலேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, I is proportional to P, that is current is proportional to the power. So if the power is more, then the current will be more. So second bulbனுடைய பவர் அதிகம், அதனால் அது வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டும் அதிகம். ஃபர்ஸ்ட் பல்பினுடைய பவர் கம்மி, therefore the current passing through the first bulb is less. Therefore I1 is less than I2. Brightness is related to current. Therefore, second bulb, that is bulb 2, which is having power 60 watt, is the brightest bulb. So the bulb 2 is the brightest bulb. இது எப்படின்னா, ரெண்டு பல்ப்ஸும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும்போது, பல்ப்ஸ் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும்போது அதுக்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும், கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். We know that current is proportional to power. கரண்ட் பவருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால எந்த பல்பினுடைய பவர் அதிகமாக இருக்குமோ அந்த பல்ப் வழியாக அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். Therefore, second bulb is the brightest bulb. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த பல்பினுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. We have already seen that power is equal to V into I. From Ohm's law, we can write V is equal to I into R. From this, we can write I is equal to V by R. Therefore, P is equal to V into, instead of I, we can write V by R. So V into V is V square by R. So for parallel connection,
நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே parallel கனெக்ஷன்ஸ்க்கு அது மறந்துடக்கூடாது. ஃபார் parallel கனெக்ஷன் V is same, therefore P is inversely proportional to resistance, or we can write this as R is inversely proportional to P. இந்த R எங்கே கொண்டு வந்துடும், P கீழே கொண்டு வந்தோம்னா R is inversely proportional to P. அதாவது பவர் அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், பவர் குறைவாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா பவர் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ we can write from this as if power is more, resistance is less. ஸோ எந்த பல்பினுடைய பவர் அதிகமாக இருக்கும், பல்ப் 2 உடைய பவர் அதிகமாக இருக்கும். The bulb 2 has more power than bulb 1. இந்த பல்புடைய ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், இந்த பல்புடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். Hence bulb 1 has greater resistance. ஏன்னா பல்ப் 1 பவர் கம்மி, அதனால் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். We can conclude from this relation. Next, let us find the answer for the third question. Third question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 பல்ப்ஸையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணால் எந்த பல்பு பிரைட்டராக க்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the 2 bulbs are connected in series. When the bulbs are connected in series, the current passing through the bulbs will be same, but the potential difference across the bulbs will be different. So from Ohm's law we can write V is equal to IR. So current same இருக்கும்போது V is proportional to R. ஸோ எந்த பல்பினுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபஸ்ட்டு பல்புடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பல்புக்கு இடையில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது பொட்டன்ஷியல் ட்ராப் அதிகமாக இருக்கும். ஸோ V1 will be more and V2 will be less. Therefore, the brightness is more for the first bulb and it is less for the second bulb. The first bulb, bulb 1, will glow brighter. First questionல bulb 2 will glow brighter அப்படின்னு பார்த்தோம். இந்த questionல bulb 1 will glow brighter அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பல்பினுடைய பிரைட்னஸ் அதனுடைய பவர் ரேட்டிங்கை பொறுத்து இருக்காது. அந்த பல்ப்ஸ் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கா இல்லை பேரலாக கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். அதுதான் இந்த ப்ராப்ளத்தினுடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். த பவர் ரேட்டிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பல்ப் இஸ் 30 வாட். த பவர் ரேட்டிங் ஆஃப் த செகண்ட் பல்ப் இஸ் 60 வாட். பல்ப்ஸ் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும்போது திஸ் வில் க்ளோ பிரைட்டர். When the bulbs are connected in parallel, this bulb will glow brighter if they are connected in series. And this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. Thank you for watching this video.